வணக்கம். இப்போ ஒரு நிமிஷம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா நெறைய மாறியிருப்பீங்க இல்லையா? ஆனா, அடுத்த 10 வருஷத்துல நீங்க எவ்ளோ மாறுவீங்கன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையோட எல்லா நீண்டகால திட்டங்களையும் பாதிக்கிற ஒரு ஆச்சரியமான உளவியல் மாயைய பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாம யாரு, எதிர்காலத்துல யாரா இருப்போம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். வாங்க உள்ள போலாம். மோசமான தொழில் நண்பா. ஜஸ்ட் இந்த 3 வார்த்தை வேற எந்த பின்னணி இல்லாம கேக்கும்போது ரொம்ப கடுமையா இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வார்த்தைய சொன்னது டாக்டர் ஆகணுங்கிறத வாழ்நாள் கனவா வச்சிருந்த என் நண்பன். அவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்ச அந்த கனவையும் அடைஞ்சிட்டான். ஆனா கொஞ்ச வருஷத்திலேயே அந்த வேலையோட ஸ்ட்ரெஸ், ரெஸ்டே இல்லாம ஓடுனது இதெல்லாம் அவனை ரொம்ப சோர்வடைய வச்சிருச்சு. ஒரு கட்டத்துல அவனோட கனவு வேலையையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட கதை அவனுக்கு மட்டும் நடந்ததில்ல. நம்மள பல பேருக்கு இது பொருந்தும். நாம எவ்வளவு கச்சிதமா திட்டம் போட்டாலும் வாழ்க்கை நாம நினைச்சபடி போகாது. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான அனுபவம் தான். வாங்க ஒரு வாழ்க்கை பாதைய கற்பனை பண்ணி பாப்போம். 5 வயசுல ஒரு குழந்தை டிராக்டர் ஓட்டுநர் ஆகணும்னு ஆசைப்படுது. 18 வயசுல அதே ஆள் ஒரு வழக்கறிஞர் ஆகணும்னு திட்டம் போடுறாங்க. 35 வயசுல ஒரு பெற்றோரா குழந்தைகளை பாத்துக்கறாங்க. அப்புறம் 70 வயசுல ஓய்வு பெறுவதற்கான எந்த திட்டமும் இல்லாம நிக்கிறாங்க. பாத்தீங்களா, நம்மளோட இலக்குகளும் முன்னுரிமைகளும் காலப்போக்குல எவ்ளோ வியத்தக முறையில மாறுதுன்னு. இது வெறும் கதை இல்ல, தரவுகளும் இதையேதான் சொல்லுது. ஃபெடரல் ரிசர்வ் ஆய்வின்படி காலேஜ் முடிச்ச 100 பேர்ல வெறும் 27 பேர் தான் அவங்க படிச்ச துறையில வேலை செய்றாங்க. அப்போ மீதி 73 பேரு அவங்க எல்லாம் முற்றிலும் வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளோட ஆரம்ப கால திட்டங்கள்லாம் நிறைய சமயம் நிலைக்கிறதில்ல. சரி, ஏன் இப்படி நடக்குது? ஏன் நாம திட்டம் போட்ட வழியிலிருந்து விலகி போறோம்? நம்மளோட எதிர்காலத்தை கணிக்கிறதுல நாம செய்யற ஒரு பொதுவான தவறு தான் இதுக்கு காரணம். அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான உளவியல் காரணம் இருக்கு. இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. நம்மளோட எதிர்கால நான் பத்தி, அதாவது எதிர்காலத்துல நாம எப்படி இருப்போம்னு கணிக்கிறதுல ஏன் நாம இவ்ளோ மோசமா இருக்கோம்? இன்னைக்கு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நாளைக்கும் அப்படிதான் பிடிக்கும்னு ஏன் தவறா நம்புறோம்? உளவியலாளர்கள் இதுக்கு வரலாற்றின் முடிவு மாயேன்னு பேர் வச்சிருக்காங்க. சிம்பிளா சொன்னா, நம்ம கடந்த காலத்துல எவ்ளோ மாறியிருக்கோம்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னவோ இப்போ இருக்கிற நான் தான் இறுதி வடிவம்னு நினைச்சுக்கிறோம். இனிமே நம்ம மாறவே மாட்டோம், இல்ல கொஞ்சமா தான் மாறுவோம்னு ரொம்ப குறைவா மதிப்பிடுறோம். இந்த மாயைய பத்தி ஆய்வு செஞ்ச ஹார்வர்ட் உளவியலாளர் டேனியல் கில்பர்ட் இத அழகா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மாயை இருக்கிறது. நமது தனிப்பட்ட வரலாறு இப்போதுதான் முடிந்துவிட்டது என்ற மாயை. இது ஏதோ இளைஞர்கள் மட்டும் செய்யற தவறுன்னு நினைச்சிராதீங்க. கில்பர்ட்டோட ஆய்வின்படி 18 வயசுல இருந்து 68 வயசு வரைக்கும் எல்லா வயதினரும் அடுத்த 10 வருஷத்துல நாம எவ்ளோ மாறுவோங்கிறத தொடர்ந்து குறைவாவே தான் கணக்கிடுறாங்க. இது நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ற ஒரு குறைபாடு. ஓகே, இந்த உளவியல் மாயை வெறும் ஒரு சிந்தனை பிழை மட்டும் இல்ல. நிஜ உலகத்துல, குறிப்பா நம்ம பண விஷயத்துல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம மனசு மாறுறதுனால நம்ம நிதி வளர்ச்சிக்கு எவ்ளோ பெரிய விலை கொடுக்கறோம்னு இப்போ பார்க்கலாம். புகழ்பெற்ற முதலீட்டாளர் சார்லி மங்கர் சொல்ற மாதிரி, கூட்டு வளர்ச்சியோட முதல் விதி அதை தேவையில்லாம தொந்தரவு பண்ணவே கூடாது. ஆமா, கூட்டு வளர்ச்சியோட மேஜிக் வேலை செய்யணும்னா அதுக்கு நிறைய தடையில்லாத நேரம் வேணும். ஆனா இங்கதான் பிரச்சனையே. அந்த கூட்டு வளர்ச்சிக்கு பெரிய தடையா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நாம தான். நம்மளோட மாறிக்கிட்டே இருக்கிற ஆசைகளும் இலக்குகளும் தான். ஒவ்வொரு தடவையும் நாம தொழில மாத்தும் போதோ இல்ல ஒரு நிதி திட்டத்தை கைவிடும் போதோ அந்த சக்தி வாய்ந்த கூட்டு வளர்ச்சி சங்கிலிய நம்ம கையாலே உடைக்கிறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, கூட்டு வளர்ச்சியோட முழு பயனையும் அனுபவிக்கிற ஒரு 80 வருட நிதி வாழ்க்கைக்கு பதிலா நம்மள நிறைய பேரு 4 தனித்தனி 20 வருட நிதி வாழ்க்கைய வாழ்றோம். திரும்ப திரும்ப முதல்ல இருந்து தொடங்குறோம். சரி, இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறது? நாம மாறுவோம்னு தெரிஞ்சும் எப்படி ஒரு நிலையான எதிர்காலத்தை உருவாக்குறது? இதுக்கு முதல் உத்தி சமநிலைய தேடுறது. எதிர்கால வருத்தத்தை தவிர்க்க இதுதான் வழி. இந்த 2 பாதைகளையும் பாருங்க. ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமான திட்டம், அதாவது ரொம்ப குறைஞ்ச வருமானம் இல்லனா முடிவே இல்லாம வேலை செய்யறது. இதுல எதிர்காலத்துல வருத்தப்பட வாய்ப்பு அதிகம். இன்னொரு பக்கம் ஒரு சமநிலையான திட்டம், கொஞ்சம் சேமிப்பு, கொஞ்சம் ஓய்வு நேரம், கொஞ்சம் குடும்ப நேரம். இந்த மாதிரி திட்டத்தை நம்மால நீண்ட காலத்துக்கு தொடர முடியும். சோ சமநிலைங்கிறது ஒரு திட்டத்துல எவ்வளவு நாள் நம்மால தொடர்ந்து இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல உத்தி. அடுத்த உத்தி, இது முதல் உத்தியை விட கொஞ்சம் வித்தியாசமானது. மாற்றத்தை எதிர்க்கிறதுக்கு பதிலா அத முழுசா ஏத்துக்கிறது பத்தினது.
இதுக்கு நம்ம சங்க் காஸ்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வேலையில ரொம்பவே சந்தோஷம் இல்லாம இருக்கிறவங்கள பார்த்தா அவங்கள நிறைய பேர் 18 வயசுல எடுத்த ஒரு தொழில் முடிவுக்கு இன்னும் விசுவாசமா இருப்பாங்க. அவங்க இப்போ இல்லாத ஒரு நபர், அதாவது அவங்களோட இளவயது நான் எடுத்த ஒரு முடிவுல இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நோபல் பரிசு வென்ற டேனியல் கேனமனோட இந்த அணுகுமுறை இங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவர் ஒரு புத்தக அத்தியாயத்துல மாச கணக்குல உழைச்ச பிறகு அது சரியா வரலேன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அதை தூக்கி போட்டுட்டு எனக்கு சங்க் காஸ்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி புதிதாக தொடங்குவாராம். அவரோட கடந்த கால உழைப்பு அவரோட எதிர்கால முடிவுகளை கட்டுப்படுத்த அவர் அனுமதிக்கிறதே இல்ல. அப்போ சங்க் காஸ்ட்ஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நம்மால திரும்ப எடுக்க முடியாத நம்ம கடந்த கால முயற்சிகளை அடிப்படையா வச்சு எதிர்கால முடிவுகளை எடுக்கிறது. இன்னொரு விதமா சொன்னா, உங்களோட கடந்த கால நான் யாரோ ஒரு அந்நியர் மாதிரி. அந்த அந்நியர் உங்களோட இன்னைய வாழ்க்கைக்காக முக்கியமான முடிவுகளை எடுக்க நீங்க விடுறது போலதான் இது. சோ இதுல இருக்கிற தந்திரம் என்னன்னா, மாற்றங்கிறது உண்மைன்னு ஏத்துக்கணும். அப்புறம் ஒரு இலக்கு உங்களுக்கு இப்போ சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அத கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம கைவிட்டுடணும். நீங்க எவ்ளோ சீக்கிரம் அதை விட்டு வெளியே வர்றீங்களோ அவ்ளோ சீக்கிரம் ஒரு புது சரியான பாதையில கூட்டு வளர்ச்சிய திரும்ப தொடங்க முடியும். சரி, நாம பார்த்த முக்கிய விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாம். முதல்ல, நீங்க நினைக்கிறத விட அதிகமா மாறுவீங்க. ரெண்டாவது, இந்த மாற்றம் உங்க நீண்ட கால திட்டங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். இத சமாளிக்க உத்தி 1, சமநிலைய தேடி உங்க திட்டத்துல நீண்ட நாட்கள் தொடர முயற்சி பண்றது. உத்தி 2, சங்க் காஸ்ட்ஸ மறந்துட்டு மாற்றம் வரும்போது அதை தைரியமா ஏத்துக்கிறது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க விடுறேன். இன்னும் 10 வருஷத்துல நீங்க இருக்க போற ஆள் இப்போ உங்களுக்கு ஒரு அந்நியர் மாதிரி தான். அந்த அந்நியருக்கு உங்களோட எதிர்கால நான்கு இன்னைக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுப்பீங்க? அவங்க முற்றிலும் மாறுபட்ட ஒன்ன விரும்ப கூடுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க.